குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th சோசியலில் எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் பார்க்க போகிறோம். ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் கூட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ், அதாவது ஜிஎஸ்டி சொன்னோம் இல்லைங்களா. 13th கொஸ்டின் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஜிஎஸ்டி இஸ் ஒன் ஆஃப் த இன்டைரக்ட் டேக்ஸ். அது எப்படி தெரியாது, நமக்கு டைரெக்டாக தெரியாது. ஒவ்வொரு பொருள் வாங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்ன்னு சொல்லி பே பண்ணுவோம் இல்லைங்களா. அது இன்டைரக்ட் டேக்ஸ் தான். அது நம்ம எப்போ சார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இட் இஸ் பாஸ்டு இன் த பார்லிமெண்ட் 29th March 2017 தான் பாஸ் ஆச்சுங்க. நெக்ஸ்ட் தேர்டு பாயிண்ட்டு, த ஆக்ட் இஸ் கேம் டு எஃபெக்ட் ஆன் 1st July 2017. இதோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா, த மோட்டோ இஸ் ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் அண்டு ஒன் டாஸ்க் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டியோட மோட்டோவே. நெக்ஸ்ட் 14th கொஸ்டின், வாட் இஸ் மீன்ட் பை இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்? கிளஸ்டர்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா குரூப்பு, சரிங்களா. அப்போ இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்னு என்னென்னு கேட்டிருக்கான். இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் ஆர் குரூப் ஆஃப் ஃபர்ம் is defined geography area that share common markets, technologies and skill requirement. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கம்பெனிஸு, சப்ளையர்ஸு, சர்வீசஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, சர்வீஸ் பண்ணுற பீப்புளெலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன், ஒரு ரிசர்ச் மீட்டிங் மாதிரி போடுறோம், சரிங்களா. ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸ் நம்ம ஜஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா பீப்புளையும் நம்ம ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை அவங்களுடைய நாலேஜை ஷேர் பண்ணுறோம் இல்லைங்களா, இண்டஸ்ட்ரியல் நாலேஜை. அதுக்கு தான் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர். நெக்ஸ்ட் 15th கொஸ்டின், வாட் இஸ் மீன் பை பிளாக் மணி? பிளாக் மணினாவே கருப்பு பணம் இல்லைங்களா. கருப்பு பணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, கணக்கில் வராத பணம். கணக்கில் வராத பணம் மீன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஜஸ்ட்டு சம்பாதிக்கிறோம் அப்படின்னா என்ன செலவு, வரவு செலவெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு நம்ம காமிக்க மாட்டோம். அதுதான் பிளாக் மணி, ரைட்டுங்களா. பிளாக் மணி இஸ் த ஃபண்டு ஏர்ன்ட் ஆன் த பிளாக் மார்க்கெட் ஆன் விச் இன்கம் அண்ட் அதர் டேக்ஸஸ் ஹேவ் நாட் பீன் பெய்டு. நம்ம பொதுவாக என்ன சொன்னோம், கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. இப்போ இந்த பிளாக் மணி இருக்கிறனால நான் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, நம்ம டேக்ஸ் பே பண்ண மாட்டோம், சரிங்களா. அது கணக்கிலே வராத பணமாக இருக்கும். த அன்அக்கவுண்டட் மணி இஸ் கால்டு பிளாக் மணி. கணக்கிலே வராத பணம் தான் பிளாக் மணி. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் மீன்ட் பை என்டர்பிரனர்? என்டர்பிரனர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, தொழில் தொடங்குறாங்க இல்லைங்களா, புதுசாக அவங்களே ஓனாக பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு அவங்க பேர் தான் என்டர்பிரனர். என்டர்பிரனர் இஸ் அன் இனோவேட்டர் ஆஃப் நியூ ஐடியாஸ் அண்ட் பிஸ்னஸ் ப்ராசஸ். புது ஐடியாவை, புது பிஸ்னஸ் அவங்களே ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா. அதே போல் he possesses management skill, team building abilities, leadership qualities. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான என்டர்பிரனர் கிட்ட இருக்கும்.